நைட்டு 12 மணிக்கே சுடுகாட்டுக்கு மல்லிப்பூ வச்சுட்டு போங்கச்சோ. லூசார்ல இல்லை புரியல. 12 மணிக்கு மல்லிப்பூ வச்சு சுடுகாட்டுக்கு ஏண்டா போனோம்? லூசா, அதுவும் லூசார்ல. நீ என்ன ஆக போகுது தெரியலையே. வாங்க போகலாம். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோன்னா சிவா கோயில்கிட்ட இருக்கோம். உங்களை சுடுகாட்டுக்கு தானே போக சொன்னீங்க. கோயில்கிட்ட என்ன பண்ணிங்கிறீங்கன்னா போகணும்ல. ஸோ நம்ம போயிட்டு ஸ்ட்ரைட்டாக பூவை வாங்கிட்டு அப்படியே சாமிகிட்ட வந்து ஒரு கும்பிட போட்டு சேஃபாக வீட்டுக்கு வந்து நம்ம பாட்டு கும்பிட போட்டு வந்து வாங்க போகணும். இல்லை இப்போ 60 rupees. ஒரு முளைனா எவ்வளோ வரும்? அதான் வேணும். சாரி ஆண்டி, எனக்கு தெரியாது. சாரி. இன்னும் கொஞ்சம் வாங்கணுமா? போதுமா? இதே மாதிரி இன்னொன்று. ஆனால் அது எப்படி நான் கட்டுறது இப்போ? ஆண்டி ஒரு நிமிஷம் இருங்க ஆண்டி, பண்ணி தந்துடுவீங்களா? சூப்பர் ஆண்டி. தேங்க்யூ. வாங்கிட்டோம். ஓகே வாங்க போகலாம். வெயிட்டாக ஒரு வேண்டுதலை போட்டிருக்கேன், எதுவுமே ஆகிடக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லி. ஸ்லிப்பருங்களா? நம்ம ஊராக தான் தூக்கி ஓடி இருப்பாங்க. எங்கள் ஊர் அந்த மாதிரி கிடையாது. ஆனால் சேலம் அளவுக்கு ஸ்வீட்டாக இருக்குமாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து மல்லிப்பூ வாங்கிட்டேன். லூசார் விட்டுருக்கேன். இப்போ நம்ம பூ வைக்கிறோம். ஆனால் இப்போ போக முடியாது. இப்போ நான் வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். ஏன்னா இப்போ வந்து டைம் தெரில. அங்கிள் டைம் என்ன அங்கிள்? 8 மணி இருக்கும்ல? இப்போ வந்து 8:15 ஆகுது. ஆனால் நம்ம இப்போ போக முடியாது. நம்ம வந்து நைட்டு தான் போகணும், 12 மணிக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு இடத்துல போயிட்டு நம்ம பூ வாங்கிறதுக்காக தான் இப்போ வந்தோம். இப்போ பூ வாங்கியாச்சு, சாமியும் பார்த்தாச்சு. ஊரை கொஞ்ச நேரம் பார்க்கணும்ல. ஊரெலாம் பார்த்துட்டு நைட்டு 12 மணிக்கு இந்த ஊர் செம்ம ஸ்வீட். இதெல்லாம் பார்க்காம எப்படி கடைசியாக போகிறேன். சுடுகாட்டுக்கு டேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு பிளெஸ்ஸிங்கை வாங்கிட்டு சந்தோஷத்தோடு போகிறேன். ஹாய் கைஸ், இப்போ டைம் வந்து 11:56 ஆச்சு. நாய் குலைக்கிற சத்தம் அதெல்லாம் கேட்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. அண்ட் உள்ளே போயிட்டு நம்ம வந்து லூசாரில் வைக்க போகிறோம், சுடுகாட்டுக்குள்ளே. வாங்க போகலாம். கைஸ், இப்போ டைம் வந்து 11:57 ஆகுது. ஸோ இன்னும் 12 ஆகிறதுக்கு 3 நிமிஷம் இருக்குது. எனக்கு வந்து உள்ளே அள்ளு கிளம்புது. ஸோ இப்போ நம்ம வந்து ரொம்ப சில்லாக அப்படியே உள்ளே போகிறோம். போயாவுமாடா லூசாரில் மல்லிப்பூ வேறு. கோயிலுக்கு போகும்போது எவ்வளோ தெய்வீகமாக கிளிப்பெல்லாம் போட்டு போனோம். பட் இங்கே அதுக்கப்புறம் நான் கிளிப்லாம் விட்டேன். ரீசன் இப்போ வந்து நம்ம மல்லிப்பூ உள்ளே போகிறோம். ஏன்டா கத்துறீங்க? போகிறோம், இதை வைக்கிறோம், அங்கே நிற்கிறோம், வந்துடும். அதானே? இங்கேயே வச்சிடணுமா? ஏன் என்கிட்ட கிளிப் இல்லை. லூசாரில் எப்படா வைக்க முடியும் கைஸ்? ஆமாம், எனக்கு இந்த டேரில் இந்த டவுட் முன்னாடி இருந்துச்சு. லூசாரில் எப்படி கைஸ் மல்லிப்பூ வைக்க முடியும்? கிளிப்பு போட்டு தானே ஒன்று. என்கிட்ட இல்லை கிளிப்பு, எடுத்துகிட்டே வரல. லூசாரில் துண்டு மாதிரி போட்டுக்கோங்களா? ஷுவரா இப்படியா தானடா? ஓகே, நான் போகிறேன். நியூஸில் ஒரு நியூஸ் பார்த்தேன். நாய் வந்து மூக்கிலே கடிக்குது. கிஸ் கொடுக்குறீங்க, என்னடா பண்ணுறீங்க?
கைஸ் இங்கே பாருங்க கைஸ், உள்ளே வந்தோடனே இங்கே வந்து ஒரு நான் இன்ட்ரொடக்ஷன் மட்டும் பேசி முடிச்சதோட கட் பண்ணிட்டு திரும்பி உள்ளே வரலாமா? கைஸ் அங்கே உள்ளே போகலாம். ஓகே, நாயெல்லாம் குலைக்குது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு. சுற்றி நிறைய என்ன சொல்லுவாங்க, கல்லறை. சுற்றி கல்லறை. சுடுகாட்டுக்கு வந்தால் கல்லறை தானே வச்சுருக்கோம். ஆமாம், கரெக்டு தான். இல்லை இங்கே நிறைய இருக்குது. அண்ட் இங்கே ஒரு சாமி இருக்காங்க. ஸோ தட் நம்ம அதுக்கு மேலேயே நாயை படுத்துட்ருக்கு. ஓகே, கடவுளே எங்களை காப்பாற்றுப்பா. ஓகே, டென்ஷன் ஆகாதுடா, நாங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுவோம். நாங்கள் இன்னும் என்ட்ரன்ஸ்லேயே தான் சுற்றிட்டுருக்கோம். இங்கே அம்மா, இங்கேருந்து இப்படி வந்தால் என்ட்ரன்ஸ். நாங்கள் இங்கே நான், கேமராமேன், என் தம்பி 3 பேரும் இங்கே வந்திருக்கோம். அண்ட் இந்த லொக்கேஷனை பாருங்கள். சாமி தமிழில் நம்ம இங்கே வச்சு எடுத்துடலாம். ஓகே, இல்லை போலாமா? வாங்க, நின்ட்டான். சரி வா. ஓகே, வெயிட்டிங் சுற்றி கலரை தான். என்ன பண்ணோம், நடுவில் போய் நிற்கணும் தானே. இங்கே என்னடா ஓடிட்டுருக்கு இப்போது இந்த டைமில்? ஒரு சிக்கன் லாரி. 12 மணிக்கு சிக்கன் லாரியா? ஓகே 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 ஓகே. எனக்கு உள்ளே போக போக பயமாக இருக்குது. இங்கேயே நின்றுலான்னு நினைக்கிறேன். நான் வந்து லூஸார் வச்சுட்டு மல்லிப்பூ வச்சுட்டு நைட்டு 12 மணிக்கு இந்த இடத்துல நிற்கிறது வந்து நாய் குலைக்கிறத பார்த்தாலே பயமாக இருக்குது. எதுக்குன்னே தெரில. நாங்கள் வர வரைக்கும் குவாய்ட்டாக இருந்தது, இப்போ தான் குலைக்குது. இதுக்கு மேலே உள்ளே போகணுமாடா? அப்படி தான் சென்டரில். இது சென்டர் இல்லையா? ஃபஸ்ட்டு சென்டர் எதுன்னு எனக்கு தெரியாதான், இதை பார்த்ததே இல்லை. ஸோ இப்போ உள்ளே போயிட்டு நம்ம எது சென்டர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே பாம்பு புத்தெல்லாம் இருக்காது இல்லை? எவ்வளவு படுத்துட்டு இருப்பாரு. சேஃப் 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 டீ முக்கியம் இல்லை. யாரையும் எழுப்பலாம் சொல்லவே இல்லை. நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணவே தேவையில்ல. இதான சென்டர் இல்லையா? இன்னுமாடா போகணும்? சத்தியமாக இந்த ஆலமரம் அண்ட் இந்த இடத்த பார்க்கும் போதே எனக்கு பயமாகுது. ஓகே ஓகே, இந்த ஆலமரம் ஓகே தானே? இங்கே நிற்கிறான்ல, இதான் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு மேலே இதான் சென்டர். அங்கே தான் காம்பவுண்ட் வால் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் காம்பவுண்ட் வால் தெரியுது. இதுதான் சென்டர். எனக்கு எல்லா இடத்துலையும் கல்லறை தான் தெரியுது சுற்றி. இதுவே ஒரு கல்லறை தான்டா. லோ பட்ஜெட் கல்லறை. ஓகே கைஸ், நீங்கள் சொன்ன மாதிரியே நைட்டு 12 மணி ஆயிடுச்சான்னு தெரியல. நாங்கள் உள்ளே வரும்போது 12 மணி கிட்ட தான். நாங்கள் வந்து ரொம்ப நேரமாக வெளியில் தான் நின்றுட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நான் வந்து இந்த மல்லிகைப்பூ வாங்க போகும்போது, கோயில் போகும்போது 8:30 சம்திங் ஊர்லாம் சுற்றிட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு இங்கே வந்திருக்கோம். பிரியாணி வாங்கணும் அண்டு இட்லி வாங்கணும். ரெண்டுத்தையும் வாங்கிட்டு ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த டைமுக்கு வந்தோம். அண்ட் இந்த டைமில் பார்த்தா யாருமே இல்லை, ரொம்ப குவைட்டாக இருக்குது. நான் என்னோடய பர்த்டேக்கு போய் இதே மாதிரி கல்லறை கிட்டலாம் ஆனால் நான் போகல, கல்லறை காம்பவுண்டுக்குள்ளேயே போகல. இல்லை இவ்வளோ பக்கத்துலலாம் நான் நின்னதே இல்லை. 1 ஹார்ம் டிஸ்டன்ஸ் இப்போ நின்றுட்டுருக்கேன். இதுக்கே எனக்கு அள்ளு கிளம்புது. என்னாச்சு? இவ்வளோ இது இல்லைன்னு கூப்பிடாதடா. என்னாச்சு? எங்க என்ன மாதிரியே மல்லி போச்சுட்டா?
ஏய் சீரியஸாக சொல்கிறியாடா? ஆயிதானே உனக்கு எந்த தண்ணி முடிச்சா போனேன் அருமையாடா. சமாதி மேலே போயிட்டேண்ணா இதுக்கு பின்னாடி இருந்துச்சுக்கா. சீரியஸாக சொல்கிற? சும்மா சொல்கிறியா? மட்டும் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இந்த இடமே இந்த இடமே ஒரு மாதிரி ரொம்ப குவைட்டாக திகிலாக இருக்கு. நாங்கள் வந்து சும்மா ஒரு 4-5 தான் இருக்கோம்னு நினச்சி தான் உள்ளே வந்தோம். ஆனால் உள்ளே வரும்போதே எனக்கு செம்ம சர்ப்ரைஸ். பெரிய சாமி அண்டு உள்ளே வந்த உடனே இவ்வளோ மல்லிகைப்பூ. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து மல்லிகைப்பூ வச்சுட்டு 12 மணிக்கு வந்துட்டேன். நான் சென்டருக்கும் வந்துட்டு நினைக்கிறேன். ஆனால் இதுதான் இங்கே ஹார்ட் ஆஃப் தி பிளேஸானு எனக்கு தெரில. ஆனால் காம்பவுண்டு இதுதான் மிடில். நாங்கள் இதுக்கு நடுவில் போனோம். ஆனால் அங்கே வந்து பயமாக இருக்குது, பாம்புலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு உள்ளே போக பயமாக இருக்குது. ஆமாம், உள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஸோ நாங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வந்திருக்கேன். அண்ட் நான் இவ்வளோ பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம் உங்களுக்காக தான். எல்லாமே என்னடா சவுண்டு? பறவை சவுண்டானே தெரியல. போயிடலாம்ல? ஓகே கைஸோ, நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் உள்ளே வந்து உங்களுக்காக நான் வந்து இவ்வளோ தூரம் உள்ளே வந்து நின்றுட்டேன். அண்ட் இதுக்கு மேலே அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கும் உங்களுக்காக பண்ணணும் தான். பட் ஸ்டில் எனக்கு பாம்பு பயலாம் இருக்குது. நெக்ஸ்ட் டேரில் வரணும் இல்லையா? அதனால் வச்சு வந்து இங்கே வரைக்கும் மல்லிகைப்பூ வச்சுட்டு வந்துட்டேன். நைட்டு 12 மணிக்கு மல்லிகைப்பூ வச்சுட்டு வந்துட்டேன். எந்த பேயும் என்னை பிடிக்கல. நான் வந்து சேஃபாக வெளில போயிடுறேன். ஸோ அதெல்லாமே எனக்கு தெரிஞ்சு கட்டுக்கதை தான். அது எதுக்கு பெரியவங்க அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. மேபி அது கம்ப்ளீட் வேறு ஏதாவது சயின்டிஃபிக்கலாக கூட அவங்க யோசிச்சு சொல்லியிருந்துருக்கலாம். தெரிலையே. ஒருவேளை மல்லிகைப்பூ வந்து நெகட்டிவிட்டி எனர்ஜி அட்ராக்ட் பண்ணுமோ? வச்சுக்கிட்டே பேசுகிறேன்னு எங்கள் அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க. நீ மல்லிகைப்பூ வச்சுக்கிறதா ஓகே தான், பட் நீ சுடுகாட்டில் போயிட்டு வெளில வரும்போது தலையை 3 டைம்ஸில் சுற்றி பின்னாடி தூக்கி எறிஞ்சிட்டு திரும்பி பார்க்காத. அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அந்த சைடு போகாத. எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதுவும் எடுக்க மறந்துட்டீங்க, எதுவும் உள்ள வீட்டில் போட்டுக்கிட்டு வந்துட்டீங்க, மைக்கெலாம் தெரியாமல் விழுந்துச்சுன்னா கூட எனி காஸ்ட் உள்ளே போயிடாத. 5 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போ. அந்த மாதிரி எங்கள் அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க. எங்கள் அம்மாவுக்கு இதில் பண்ணுறதுலலாம் விருப்பமே இல்லை. பட் 5 நிமிஷம் கழிச்சு வராது உங்களுக்காக லூஸ் சைக்கோ. ஏன்டா கத்துற? 5 நிமிஷம் கழிச்சு வராது. மல்லிகைப்பூ வச்சு நடந்துருக்காதா? அது தெரில, கொஞ்சம் நேரம்னு சொன்னாங்க. அதான் அது ஒரு 5 நிமிஷம். அது உங்ககிட்ட போய் சொன்னாங்க பாருங்க. அதான் அந்த மல்லிகைப்பூவை திருப்பி எடுத்துகிட்டு வராத, அந்த மல்லிகைப்பூவை தூக்கி போட்டுருன்னு சொன்னாங்க. அவ்வளோதான். அந்த 5 நிமிஷம் கழிச்சு போய் மல்லிகைப்பூ எடுக்கிறது இந்த ஷாட்லாம் போகணும். எவ்வளோ நேரம் செல்லாம் இருக்குது? 7 மினிட்ஸ். சிச்சோ, இவ்வளோ நேரம் எடுத்து 7 மினிட்ஸ் ஆனால் எடிட்டிங் போச்சுன்னா எடிட்டருக்குள்ளே போச்சுன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? ஓகே, இன்னொரு 3 மினிட்ஸ் ஓடி தானும். அதனால் இதுக்குள்ளே போய் அதனால் ஆனால் பாம்பு இருக்கும் நம்ம வழியிலே, நம்ம நடக்கிற வழியிலே வரலையே. அது சரி, எனக்கு அந்த சைடில் போயிடலாங்க. அந்த சைடு சரி ஓகே. இதே எனக்கு தலைவலி. நான் எப்படி அந்த வீடியோ ஃபுல்லாக சும்மா காட்டு. லைட்டிங் எப்படி இருக்குது? சீரியஸாக சொல்கிறேன். ஓகே கைஸ், நீங்கள் சொன்ன மாதிரி சுடுகாட்டில் வந்து நம்ம மல்லிகைப்பூ வச்சாச்சு. நான் மல்லிகைப்பூ வந்து வெளிக்கூடாதுல, வெளில போகும்போது தானே அப்போ தான் கம்ப்ளீட் ஆகும். வெளிலே போயிடலாம். கைஸ், நம்ம இப்போ அப்படியே வெளில போயிடலாம். கிளிப் இல்லாமல் எனக்கு கஷ்டமாக இருக்குடா. ஓகே, அப்போ நான் எப்படா கொஞ்ச நேரம் பேசினாலும் அந்த டைம் ஓடும். 3, 2, 1 சொல்லமா? ஓகே ஸோ நம்ம வந்து வெளில இப்போ போயிடலாம். ரொம்ப நேரம் நம்ம இங்கே நின்னாச்சு. மல்லிகைப்பூலாம் வச்சுட்டு இதுக்கு மேலே வேணாம். அங்கே பாருங்கள், நடுசூஸ் காஃபி ஏதோ லாரி போகுது. நைட்டு 12 மணிக்கு சுடுகாடிக்கிட்ட என்னடா பண்ணுறீங்க? 12 மணி ஆச்சானே காட்டவே இல்லையே. ஃபோன் கொடு. வாவ்,
சூப்பர் சூப்பர் கைஸ். நீங்கள் வந்து 12 o'clock வர சொன்னீங்க. ஸோ நாங்கள் வந்து 11:57 சம்திங் வந்தோம்னு நினைக்கிறேன். அதான் சொல்லிடுவா. எனக்கு இந்த சாமி கிட்ட வேணும் ஷார்ட்டு. 3, 2, 1. ஓகே கைஸ், நீங்கள் வந்து என்கிட்ட 12 o'clock ஷார்ப்பாக இங்கே வர சொன்னீங்க. இப்போ டைம் வந்து 12:09. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டைமுக்கு நான் வந்து உள்ளே தான் இருந்தேன். 11:57 சம்திங் நான் உள்ளே போய்ட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 10 நிமிஷம் நான் உள்ளே நின்று. ஏண்டா லாரியில் யாரோ ஒரு 3 அண்ணா தொங்கிட்டு போகிறாங்க. அவங்க வந்து ஐயோ அப்படின்றாங்க. ஒரு என்னை பார்த்து ஏதாவது மோகினி நினச்சிருப்பாங்களோ. ஓகே எஸ் ஃபைன். ஏன் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து சுடுகாடுக்குள்ளே போயிட்டு மல்லிப்பூ வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கிட்ட நின்றுட்டு நான் வெளில வந்துட்டேன். ஆனால் எனக்கு வந்து எந்த பேயும் பிடிக்கல, எதுவுமே இல்லை. நான் வந்து ரொம்ப சேஃபாக தான் இருக்கேன். ஸோ உங்கள் முன்னாடியே நான் வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து எங்கள் அம்மா தலையில் சுற்றி போட சொன்னாங்க. வெளியில் வந்து போட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ சொன்னாங்களே அப்படியே சொல்கிறேன். சாமிக்கிட்ட ஊற்றலாமா? அவ்வளோ கொடுக்கலாமாடா? ஷுவரா? தெய்வ குத்தாங்கிடாதே. நான் வந்து ஸ்லிப்பர் போட்டிருக்கேனே, அவங்கக்கிட்ட போகக்கூடாது தானே? இவருக்கு வச்சிடலாமா? நம்ம யூஸ் பண்ணதை அப்படி வைக்கலாமா? கன்ஃபார்மாடா? எனக்கும் தெரியல அப்படிலாம் வைக்கலாமா. நான் அப்புறம் அவங்க ஓகே 3, 2 ஓடு. அப்படியே காத்துல போய் நிற்கிறான். ஏன்டா காற்றுல போய் நிற்கிறான்? நிற்கிறான் தம்பி. நான் தான் தலையில் வச்சுருந்தேன். ஓகே யோசிச்சு பாருங்க. நான் வந்து இந்த சைடு வாடா, இந்த கலர் தெரியறதுக்காக தான் இங்கே நிற்க வா. யோசிச்சு பாருங்க. நான் வந்து காரில் ஏறி நம்ம வீட்டுக்கு போகிறேன். நான் சும்மா அப்படி பார்க்குறேன். நான் பார்த்தா எங்கள் மல்லிப்பூ தொங்குதான். ஐயா லாரன்ஸ் படவா? அதெல்லாம் மேலே, அதுக்கெல்லாம் மேலே ஆகிடுவேண்ணா. அதான் இவங்களோட பொருள் நம்ம எடுத்துகிட்டு போனால் தான் அந்த மாதிரிலாம் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம பொருளை இங்கே போட்டு போனால் ஏன் எங்கள் அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க. வேணாம், இது உண்மையாக எங்கள் அம்மா நிறைய சொல்லி அனுப்பிச்சாங்க. நோ மீன்ஸ் நோ. சுடுகாட்டுக்கு போகும்போது எந்த பொருளுமே எடுத்துகிட்டு வரவே கூடாது. அண்ட் நம்மளும் ஏதாவது ஒரு பொருள் இந்த மாதிரி கிறுக்குத்தனம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணோன்னா அவங்ககிட்டயே கொடுத்துட்டு வந்துடணும். தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே நைட்டு 12 மணிக்கு உள்ளே போயிட்டு எத்தனை வாட்டி எடுத்து சொல்லுவேன். எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் நான் அவங்களால எவ்வளோ பாஸ் வச்சுருக்கேன். உங்களுக்காக நான் வந்து நைட்டு 12 மணி நேரம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து ஒரு டேர் எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு ரீசன் வந்து நான் ரொம்ப டேரிங்கான பொண்ணு. அதெல்லாம் காட்டுறதையும் தாண்டி எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்குது. ஸோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேன். கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு அடிக்ட் ஆகிட்டேன். சுடுகாடு வேறு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள், சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் வச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இது சூப்பரான டேர் இல்லை, இந்த மாதிரி வேணும். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் வேணாம், வேறு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு உங்களை எல்லாரும் மீட் பண்ண டாடா ஃப்ரம் மச்சு. டாடா பை பீச். ஸ்டார்ட் பண்ணிட்டியா? கைஸ் இப்போ வந்து டைம் வந்து 3:14 ஆச்சு. அண்டு என்ன அச்சு பண்ணுறீங்க இது வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அச்சு வந்து 2 டேர் எடுக்க வந்தேன். இந்த டேர் ஒன்று, இன்னொரு டேர் ஒன்று. அதை வந்து சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறோம். அந்த டேரை மறக்காமல் பாருங்கள். அதுவும் பயங்கரத்தின் உச்சக்கட்டத்தில் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 3 o'clock ஆயிடுச்சு கைஸ். இப்போ வந்து அந்த மல்லிப்பூ அங்கேயே இருக்கோம், நம்ம செக் பண்ண போகிறோம். நம்ம வந்து 12 மணிக்கிட்ட வந்தோம். இப்போ வந்து லைக் 3 கிராஸ் ஆயிடுச்சு, மார்னிங் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பைக் கிராஸ் ஆகிட்டே இருக்கு. எவனுமே திரும்பவே மாட்டுறான். இங்கே பாரு. இல்லை நானும் 6 பேர்த்த பார்த்துட்டேன். 6 பேருமே இங்கே திரும்பி பார்க்க முடியுங்க. நம்ம நிற்கிறதே பார்க்க முடியாங்க. அப்படியே போகிறாங்கடா ஸ்ட்ரைட்டாக. நான் 2 பேரும் கொஞ்சம் கைஸ். இப்போ கூட ஒரு அங்கிள் நம்ம நிற்கிறதே கவனிக்கல. அவங்க பாட்டுக்கு அப்படியே திரும்பாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்காங்க. சுடுகாடு சைடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. என்ன செய்றாங்கன்னா அங்கே வரச்சில ஹார்ன் அடிச்சுட்டே வராங்க. எதுக்கு? அங்கேருந்து ஹார்ன் அடிச்சு விரட்டி தான் போகிறாங்க. ஃபாஸ்ட்டாகவே போயிடறாங்களே. நெக்ஸ்ட் பைக் வந்து தான் நான் உங்ககிட்ட அதை உண்மையாகவே காட்டுறேன். அவங்களும் அதே மாதிரி பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் இப்போ போய் அந்த மல்லிப்பூ அதுக்குள்ளே பார்த்துட்டு வந்தேன். சரி பைக் ஏதாவது வந்தால் என்ன கூப்பிடு. செல்லும் தெரியாத மாதிரி எடு.
பாத்தியா இப்படியே போறாரு. என்னடா இது, நம்ம தான் உள்ளே இறங்கி சேட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமா கைஸ். நான் சத்தியமாக நானும் இதான் 3வது பைக் நான் பார்க்குறேன். அவனோட கணக்குப்படி 7ஆடா. யாருமே திரும்பவே மாட்டுறாங்க. ஆனால் ஒரு அண்ணா மட்டும் நம்மளுக்காக நின்று சொல்லிட்டு போனார். எடுக்காதீங்கன்னு சொல்லலை, சேஃபாக இருந்துக்கோங்கன்ற மாதிரி தான் சொன்னார். ஓகே, இப்போ வந்து மிட் நைட் முடிஞ்சிருச்சு, ஏர்லி மார்னிங் 3 o'clock ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா உள்ளே போயிட்டு ஏதாவது தெரியுதா, நம்மளோட மல்லி போயிருக்கா நம்ம மட்டும் செக் பண்ண போகிறோம். எதுவும் தெரியுதா அதெல்லாம் பார்க்கல. ஐம் ஜஸ்ட் சாரி, நாங்கள் இதே பற்றி டிஸ்கஸ் பண்ணி அதே வரும். ஸோ நம்ம அங்கே போயிட்டு செக் பண்ண போகிறோம் மல்லிப்பூ இருக்கான்னு மட்டும். எனக்கு இந்த டாக்ஸ் ஃபஸ்ட் நம்மளை பார்த்து குழச்சிட்டே இருந்துச்சு. என்னாச்சு? ஆமாம், இது ஆக்சுவலாக இந்த நாய்லாம் ஸ்டார்டிங் நம்ம வரும்போது குலைச்சிச்சு. ஒன்றும் இல்லை, அந்த சாமி தான்டா. சாமியை பார்த்து செதறிட்டேங்க. செய்யோ எப்பா, செத்துட்டேன் நான். ஒன்றுமே இல்லை, இப்படி நடந்து உள்ளே வரேன். இப்படி டக்குன்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், யாரோ உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது. டக்குன்னு பார்க்கும்போது சாரி சாமி உங்களை அந்த மாதிரி சொன்னதுக்கு, பட்டு அப்படி தான் இருக்குது. செதறிட்டேன். அண்ட் கைஸ், மல்லிப்பூ இருக்குது. மல்லிப்பூ நம்ம எங்கே போட்டோமோ அதே இடத்துல அப்படியே சேஃபாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு என்ன தோணுதுன்னா, இது வந்து சாமியோட அந்த இது பாக்ஸ்குள்ளேயே நம்ம போட்டோம். நான் வந்து சும்மா தூக்கி போட்டேன், அது சேஃபாக அங்கேயே விழுந்துருச்சு. ஸோ அதனாலேயே என்னமோ அது ரொம்ப சேஃபாக அப்படியே இருக்குது. கிரேட். ஓகே, தெரில, மேபி ஒரு வேளை வந்து நம்ம அந்த பாக்ஸுக்கு வெளில அந்த பக்கம்லாம் 3 மணி வரைக்கும் இருந்திருக்குமான்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரில. அதெல்லாம் நான் இது வரைக்கும் பண்ணியும் பார்த்ததில்ல. இது வந்து சும்மா உங்களுக்காக காட்டணும்னு நினச்சேன், அவ்வளோதான். எங்கள் அம்மா 5 நிமிஷம் வரைக்கும் போகுதுன்னு சொன்னாங்க. பட் இப்போ நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி தான் இங்கே வந்திருக்கோம். அண்ட் எதுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து ஆல்ரெடி 2 டேர் எடுத்திருந்தேன் கைஸ். இது வந்து செகண்ட் இல்லை, அது நான் என்ட்ரன்ஸ்லேயே பேசியிருந்தேன். அவன் பேசினதோட அதே வச்சுக்கலாம்ல. ஓகேவா சிவா? ஏன் கைஸ் அந்த மல்லிப்பூ இருக்குது. ஸோ நான் வந்து இவரை வேறு பார்த்து பயந்துட்டேன். செஞ்சிட்டிங்களா? போயிடலாண்டா இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாமா? யாருமே இல்லை கைஸ். இந்த பிளேஸே எவ்வளோ குவாய்ட்டாக இருக்கு பாருங்க. நைட்டில் ஒயிட் கலர் சாரீ கட்டிட்டு மல்லிப்பூ வச்சுதோ இந்த இடத்துல நின்னா எல்லாரும் காலி. அப்படியே திருப்பிடுவாங்க. இல்லடா பாவம். ஸோ நாங்கள் வந்து சும்மா இந்த சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன். அதையும் நான் வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம காருக்கு போயிடலாம்டா. நாங்கள் போகலாம். ஓகே, ஆனால் தம்பி இதெல்லாம் சொல்லிட்டு செய்யுங்களா சேட்டை. ஆமாம், ஏய் மியா சும்மாரு. போயிட்டு பூ அங்கே போட்டு வந்தோம்ல, பூவும் கைத்துல வந்து மாற்றி போயிடலாம். ஏன்டா நானே இப்போ அதை பற்றி தான் யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கேன். எனக்கே அதை யோசிச்சு தான் பயமாக இருக்கேன்னா, நம்ம எவ்வளோ கதை கேட்டுருந்துருப்போம் சின்ன வயசுலேருந்து. இப்படி அப்படி லைக் வெள்ளிக்கிழமை கதை, மல்லிப்பூ கதை அதெல்லாம் கேட்டு வந்திருப்போம். இந்த டைமில் வந்து என்னடா போங்க வள்ளி வந்துட்டியா? இல்லை, யூட்டன் போட இருக்காங்க. சும்மா யூட்டன் போட வந்தியா? சுடுகாடுலேருந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், திரும்பி யூட்டன் பண்ணிட்டு சுடுகாடு சைடே கூப்பிட்டு போகிறோம். எதுக்கு? ஏற்கனவே அந்த லூஸ் இப்போ தான் மல்லிப்பூ பற்றி பேசிட்டு இருக்கு. தம்பி நான் இதே குச்சிருவேன், எனக்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஆமாம், உங்கள் கூட வர்றதுக்கு கீழே உழுந்து இறங்கிடலாம். ஓகே, காவல்துறை நம்ம நண்பன் கரெக்டாக கிளம்புறோம். இங்கே பாருங்க, திரும்பியும் அதே சுடுகாடு சைடு தான் கூப்பிட்டு வரலாம். இதாங்க நம்ம வந்து சுடுகாடு. அண்டு சீரியஸாக செம்மல்லாம் இருந்தது எனக்குலாம் உள்ள. எனக்கு ஃபஸ்ட்டு மல்லிப்பூலெலாம் வந்து ஒன்றுமே ஓடல. அது என்னாச்சு, ஃபஸ்ட்டு மல்லிப்பூனா செகண்ட் என்னன்னு கேட்பீங்க. செகண்டில் இன்னொரு டேர் எடுத்தோம். அதுவும் வந்து சீரியஸாக அல்டிமேட்னா அந்த டேரை நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை உள்ளே போய் பண்ணுவோம். அது என்னன்ட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ சீக்கிரமாக உங்களுக்காக ரிலீஸ் பண்ணுறேன்.
அண்ட் இந்த மல்லிகைப்பூ எனக்கே அந்த பயம் வந்தது, இதை தூக்கி போட்டு வரோமே, அது திரும்பி நம்ம தூக்கி போட்டு வந்துட்டாலும் பரவாயில்ல, 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி திருப்பி அங்கே போயிட்டு அதை வந்து இருக்கான ஒரு செக்கிங்கை போட்டு வந்தோம். அது அதே ஷேப்லேயே அதே மாதிரி தான் இருக்குது. ஆமாம் எனக்குலாம் அல்ல வந்து சேஃபா ஹார்ட் பீட் எனக்குலாம் எகுறுது, சென்டரில் போய் நிற்கிறேன், எனக்குலாம் அல்ல. ஐயப்பா ஐயப்பாவா, எனக்கு எந்த சாமியை கூப்பிடுறதே தெரிலடா. ஜீசஸ் ஜீசஸ் சொல்கிறதா, ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி எல்லாம் ஒன்று என்னமோ ஆகிட்டேன். கன்ஃபார்ம் சீரியஸாக உள்ள செம்ம பயமாக இருந்துச்சு. அது வேறு இல்லாமல் எதோ மியா மியான்னு ஒரு சத்தம், மயில் கத்துற சத்தம். அது பூனையா மயிலான்னு தெரில. பூனை வந்து நைட்டில் கத்துச்சுன்னா பேய் கண்ணுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டாக்ஸ் கத்துனாலும் அது அதுக்கு நம்மளை பார்த்து அப்படி கற்றுதா அதுவும் தெரில. ஒரு மாதிரி திகிலாகவே இருந்தது. இந்த இந்த எபிசோடை எடுத்து முடிக்கிற இந்த எபிசோடுன்னு சொல்லலாம். அது அப்புறம் விலாக் டேர் எடிட்டர் அது தூக்கிடுங்க. என்ன சொன்னா ஐயா இந்த கண்டென்ட் எடுத்து முடிக்கிற மறுபடியும் கண்டென்ட் அதை அந்த யூடியூப்பில் கண்டென்ட்னு பார்த்துக்கோது. அதெல்லாம் டேரு ஒய்டி ஸ்டுடியோவில் ஓகே. ஆக்சுவலி வந்து இந்த டேரை எடுத்து முடிக்கிற வரைக்குமே எனக்கு அந்த ஹார்ட் பீட் சவுண்டு எகுறுது. வெளில வரும்போதும் சரி, அதுவும் அந்த சைடு போகிறவங்க வரவங்களாம் வந்து அந்த பைக் ஓட்டுறவங்களாம் திரும்பவே இல்லை கைஸ். இப்படி போகிறாங்கன்னா அவங்க அப்படியே தான் போகிறாங்க. நான் பார்த்தது ஒரு 2-3 பேர் இவன் அங்கேயே தான் நின்றுட்டான் ரொம்ப நேரமாக. அவன் உள்ளே வரல. செகண்ட் ஹவருக்குலாம் வந்து ரொம்ப நேரம் உள்ளே இல்லவே இல்லை. டக்குன்னு நாங்கள் வெளில வந்தோடனே அவன் ஃபஸ்ட்டாலாம் வெளில வந்துட்டான். அவனை கூட கவனிக்க மாட்டானுங்க, அப்படியே இப்படியே போகிறானுங்க. ஓகே யா அது வந்து இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். நான் வீட்டுக்கு போய் தூங்கி இருந்துச்சு ஒரு 2 days வரைக்கும் வெயிட் பண்ணி செக் பண்ணோம், எதுவுமே ஆகக்கூடாது. ஆனால் ஒன்றும் அது சம் கூட சாமி இருந்தார் பார்த்தீங்களா, அவர் நம்பிக்கையில் தான் நானே போகிறேன். அதுதான் உண்மையாகவே உள்ள கோயிலுக்கு போயிட்டு நான் அதுக்கப்புறமா பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். பூ நம்ம எங்கே வேணால் வாங்கி வந்துருக்கலாம். இட்ஸ் மல்லிகைப்பூ திங் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆனால் வந்து கோயிலில் போய் வாங்கினதுக்கு அது ஒரு மெயின் ரீசன். ஏன்னா உண்மையாகவே என்ன தான் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணாலும் நமக்குள்ளேயே ஒன்று இருக்கும்ல, நம்மள்ட்டும் அதெல்லாம் சொல்கிறாங்க. எங்கள் அம்மா அதான் சொல்லுவாங்க. ஸோ யா இப்போ வந்து டொமாலூர் தான் நான் காலிடுவேன். இல்லை நான் என்ன ரியாக்ட் பண்ணுவேனே தெரியலடா. இந்த மாதிரி நம்ம நெகட்டிவிட்டியெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நான் போய் தூங்கணும். எனக்கு விடுந்துச்சு.